ஹலோ மக்களே, இன்னைக்கான தலைவர் போட்டி வந்து நடைபெற்றது. அந்த தலைவர் போட்டியில விக்ரம் அவர்கள் அக்ரெசிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாடினாரு. ஸோ அதனால எஃப்ஜே செம்ம ஃபயர் ஆயிட்டான். அடி பிச்சு உதறிட்டான் விக்ரம. எவ்வளோ தூரம் கிழிக்க முடியுமோ அவ்வளோ தூரம். அதாவது இத்தனை நாட்கள் விக்ரம் அவர்கள் சேர்த்து வச்சிட்டு இருந்த ஒட்டுமொத்த மரியாதையும் போட்டு ஒட்டன்னு உடச்சி தள்ளிட்டான். அதுக்கப்புறம் நம்மளுடைய கமருதீன் தலைவராயிருக்காப்புல. ஸோ எப்படி நடந்துச்சு, ஏன் விக்ரம் அவர்கள் அவ்வளோ அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணார், அப்படி என்ன தான் தப்பு பண்ணார், அதுக்கு ஏன் எஃப்ஜே அவர்கள் அவ்வளோ ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லையா, எம்மாடி ஆத்தாடி அப்படிங்கிற கும்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தோடைய டாஸ்கில் வெற்றி பெற்றதுனால அடுத்த வாரத்தோடைய தலைவர் போட்டியில் டைரெக்டாக வந்து பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாருங்க இல்லையா. ஸோ அதனை தொடர்ந்து நம்மளுடைய வினோத் அவர்கள் வந்து இருக்கார்ல, அவர் இந்த வாரத்தோடைய கேப்டன். ஸோ அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஒரு வாரம் அவங்க கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கேப்டன்சி டாஸ்கில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் செய்யப்படுவாங்க. ஓகேவா, இட்ஸ் மீன்ஸ் 4 பேர் அந்த எம்மாடி ஆத்தாடி அப்படிங்க கும்பலில் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து 4 பேரும் ப்ளஸ் வந்து வினோத் அவர்களும் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு கொள்ளணும். பட் பெரிய ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம வினோத் அவர்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் தூக்கி எல்லாரும் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொள்ள முடியாமல் டிஸ்குவாலிஃபை வந்து ஆயிட்டாப்ல. ஓகேவா, ஸோ அதனை தொடர்ந்து 4 பேர் வந்து பங்கு கொள்கிறாங்க. 1 பார்வதி, 2 கனி, 3 ஆதிரை, 4 கமருதீன். ஓகேங்களா, டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போட்டியாளர்களுடைய கால்களிலும் 4 பலூன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த பலூன்களை மற்ற போட்டியாளர்கள் வந்து உடைக்கணும். கடைசியாக யார் காலில் வந்து பலூன்கள் வந்து இருக்கிறதோ ஸோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாப்ல பிக் பாஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதாவது டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க பலூனை வந்து உடைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து நடக்குது. ஸோ பயங்கர அக்ரெசிவாக ஆரம்பிக்கும் போதே அக்ரெசிவாக தான் ஆரம்பிக்கிறாங்க. பலூன்களை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்வதி தான் உடைச்சிடுறாங்க. ஒன்று வந்து இருக்குது, அந்த ஒன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து போயிடுது. ஏன்னா இவங்க டார்கெட் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் பார்வதி அவர்கள் தான். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூட்சமம் பண்ணது யாரா அப்படின்னா விக்ரம் அவர்கள் தான். ஓகேவா, விக்ரம் தான் வந்து கமருதீன் ஃபர்ஸ்ட் வந்து பார்வதியை உடைச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் பார்வதி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியோட 3 பலூன்கள் வந்து உடைக்கப்பட்டது. இன்னொரு பலூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து போயிடுச்சு. ஓகேவா, ஆதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 உடைக்கப்பட்டிருந்தது, 1 மட்டும் தான் மிச்சம் மீதி இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி அவர்களை அமித் அவர்கள் தலைமையில் தூக்கிட்டதுனால, ஏன்னா அவர் ஹைட்டாக வந்து இருக்கார் இல்லையா, ஸோ அவ்வளோ ஹைட்டாக இருக்கும்போது காலில் எட்டி உதைக்க முடியாது, கையிலையும் பிடிச்சி அழுத்தக்கூடாது. ஸோ அதனால் இவர் வந்து தூக்கிட்டாப்புல. அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஜே அவர்களும் தூக்கிட்டாப்புல ஆதிரி அவர்களை. ஓகேவா, ஸோ அப்படி வந்து தூக்கிட்டு இருக்கும்போது பயங்கர அக்ரெசிவாக வந்து கேம் பிளே நடந்துட்டுருக்கு. பார்வதி அவர்கள் எவிக்டாய் வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டது. அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பந்துகளை வந்து உடச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து நம்ம ஆதிரியுடைய பந்தை வந்து பந்து இல்லை பலூனை வந்து உடச்சிட்டாங்க. ஓகேவா, அதே போல் அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனோட வந்து உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி மாறி சப்போர்ட்டர்ஸ் வந்து உடச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் வந்து உடைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து எழுப்பிட்டே வந்திருக்காங்க. எஃப்ஜே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காரு, அதே போல் வந்து பார்வதி வந்து கேள்வி வந்து கேட்டுகிட்டே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் பிக் பாஸ் அவர்கள் வந்து பண்ணல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எவிக்ட் ஆகி வெளியே வந்துடுறாங்க. ரவுண்ட்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகி வெளியே வந்துடுறாங்க. அடுத்ததான் ஆதிரி அவர்களை விக்ரம் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போய் எஃப்ஜே அவர்கள் தலைமையில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்களே ஆதிரியை, எஃப்ஜே உடைய காலை பிடிச்சி வாடுறாரு. மக்களே யோசிச்சு பாருங்க, எஃப்ஜே அவர்களுடைய காலை வாரினா ஆதிரை என்ன ஆகுவாங்க, மேலே இருக்கக்கூடிய ஆள் வந்து அப்படி போய் டம்முன்னு கீழே விழுந்தாங்கன்னா மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சிருக்கும். இல்லை பின்னாடி சைடு சாஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி சாயறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா பின்னாடி இருந்தால் அவர் பிடிச்சி இழுத்தாப்புல. ஓகேவா, இன்கேஸ் கால் அது ஜருங்கி கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஜேவுக்கு அடி விழுந்திருக்கும். அதே போல் ஆதிரி அவர்களுக்கும் மூஞ்சி முகரையெல்லாம் வந்து பேர்ந்துருக்கும். ஓகேவா, பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்பட்டுட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எதுவுமே அடி ஆகலை. ஸோ இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாப்புல எஃப்ஜே, பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல. என்னடா நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி வந்து சாப்பிட்டு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு கடைசியாக வந்து இவ்வளோ அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்க, நீ என்ன இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்க, நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டு பொழந்து எடுக்கிறான் எஃப்ஜே. அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அமைதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி மற்றும் கமருதீன் 2 பேர் மட்டும்தான் வந்து இருக்காங்க. ஓகேவா,
விக்ரம புட்டிச்சார் பாருங்க, ஒரு புட்டி. சபரிநாதன் வேற மாதிரி ஒரு புட்டி, உடும்பு புட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு புட்டி. விக்ரம் அப்படியே மலக்கல் ஆடுறாப்புல, அப்படியே இங்கே ஓடுறாரு அங்கே ஓடுறாரு, செம்ம அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த கட்டிலேருந்து உதமாய்க்கிறதுக்காக, அதாவது அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக பண்ணார், அது வேறு விஷயம். பட் ரியலாகவே அக்ரெசிவாக தான் அவர் விளையாடினார். ஓகேங்களா, அது நீங்கள் எபிசோடில் பார்க்க முடிஞ்சா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கமருதீனுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கனி அவர்களுக்கும் போய்கிட்டே வந்துருக்கு. சபரி அவர்கள் வந்து விக்ரம பிடிச்சிட்டாப்புல. அவர் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து ஓடி வராரு, திரும்பியும் கமருதீனை போட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. இருந்தாலும் அப்படி இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்து பண்ணிட்டாங்க கமருதீன். கடைசியாக வந்து கமருதீன் அவர்கள் கனியோடைய காலில் இருக்கக்கூடிய பலூனை பிடிச்சி டம்முன்னு ஒரு அடிக்கிறாப்புல, காலில் எட்டி உதைக்கிறாப்புல, பலூன் வந்து உடஞ்சிருது. ஓகேவா, ஆனால் கனி வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா கையில் பிடிச்சி அந்த பலூனை வந்து தூக்கி மேலே வந்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. ஓகேவா, ஸோ அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. அது யாருமே கண்டுக்கல, அதை விட்டுருங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கமருதீன் ஒரே செலப்ரேஷன் தான், செம்ம செலப்ரேஷன், மாசான ஒரு செலப்ரேஷன். வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வினோத் இருக்கார்ல, செம்ம சந்தோஷம், பயங்கரமான ஹாப்பி. ஜெயிலேருந்து ஓடி வந்து கட்டி அணைச்சி வாழ்த்துக்கெல்லாம் சொல்லி உன்னை தூக்குறான் பாடுறா அப்படின்னு சொல்லி தூக்க ட்ரை பண்ணுறாப்புல, தூக்க முடியல. அதுக்கப்புறம் அமித் அவர்கள் வந்து தூக்கிட்டு போகிறாப்புல, அதை தான் நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நடந்தது. என்னன்னு சொல்லிடுறேன். ஆள் வந்து அப்படியே அசால்ட்டாக போயிட்டு பார்வதி இருக்காங்கள்ல, அவங்க வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக அப்படியே போட்டு கட்டி பிடிக்கிறதுக்காக வந்து போவாங்க. சார் அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துருவாப்புல, அப்படியே கன்னத்தில், சாரி இல்லை கன்னத்தில் இல்லை நெத்தியில். ஓகேவா, ஸோ அங்கே பயங்கரமாக இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளர போயிட்டாங்க. உள்ளர போனது எப்ஜே போட்டு பொழந்து எடுக்கிறான் லிட்ரலாக வச்சு செய்யின்னு வந்து செஞ்சிட்ருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம தான். ஓகேவா, ஏண்டா இதுவே நான் பேசினா மட்டும் அவ்வளோ தூரம் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி என்னை போட்டு அட்டின்னு அடிக்கிறீங்களே, ஒரு ஆள் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து நல்ல மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு ஆடுறதெல்லாம் அக்ரெசிவான ஒரு ஆட்டம், கேட்டாக்கா சாரின்னு சொல்கிறது, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா விக்ரம் அப்படி தான் ரியாக்ஷன் கொடுத்து, என்னடாப்போ சரி விட்றா டே நீ பேசுகிறா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜேவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்னடா நான் பண்ணால் மட்டும் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க, அவன் என்னடா அவ்வளோ அக்ரெசிவாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான், எவனுமே வந்து கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ நாள் வந்து நல்ல வேஷம் போட்டதெல்லாம் போதும் அப்படி இப்படின்னு சொல்லி கிளின்னு வந்து கிளிக்கிறாப்புல. விக்ரம் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காப்புல சேர் மேலே. அதுக்கப்புறம் வெளியே போகிறாரு. வெளியே போய் அந்த சாண்ட்ரா கிட்ட அப்புறம் வினோத் கிட்டெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டான், காலை பிடிச்சி இழுக்கிறான், இன்கேஸ் வந்து ஆதிரி மேலேருந்து கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்துருக்காதானா அப்படின்னா வினோத் ஒரு பக்கம் என்னடா சொல்கிற, இப்படியா பண்ணிட்டான், அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, என்னடா இப்படியா பண்ணிட்டான் அப்படின்றாரு அவரு. ஏன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அது அக்ரெசிவான ஒரு ஆட்டம் தான் மக்களே. பிடிச்சி பின்னாடி இருந்து இழுத்தா மேலே தூக்கி வச்சிருக்கிறது கீழே விழாதா. ஸோ அப்படி இருக்கும்போது எப்ஜே கேட்குறதுல நியாயம், 100க்கு 100 நியாயமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதிரே, அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன திவ்யா, இவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பேசு, தப்பு கிடையாது, இது தப்பு அப்படின்னு வந்து சொல்லு, தப்பு இல்லை, ஆனால் வார்த்தைகள்லாம் விடாதப்பா, இந்த நல்லவன் மாதிரி நடிச்சிட்ருக்க, இத்தனை நாட்களாக அப்படியே எமோஷ்னலாக வந்து இது பண்ணி வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகளை விடாத அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. எப்பயுமே பாருங்கள், விக்ரமுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு விக்ரம் வராரோ இல்லையோ, விக்ரமை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வந்துடுவாங்க. ஓகேவா, ஆனால் எப்ஜே போட்டு பொழந்து எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பேசிட்டேன், நான் எதாவது தப்பாக பேசுனா, அவன் செஞ்சதை தானே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். யாருமே அவனை போய் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து பிடிச்சி தெறிக்கி விட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு விக்ரம் அவர்கள் வந்து வேகமாக நடந்து போய் என்னப்போ தெரியாமல் நடந்துச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சு தான் வந்து நடந்துச்சு. சபரிக்கு வந்து எப்படி வந்து மக்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் என்னை போட்டு பொழந்து எடுப்பாங்க, அது எனக்கு வந்து தெரியும். அவன் கேட்குற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான், நான் செஞ்சது தப்பு தான், ஏதோ ஒரு விதத்தில் நான் அதை வந்து செஞ்சுட்டேன், எங்கள் அம்மா சத்தியமாக நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன் அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாப்புல விக்ரம் அவர்கள். வேறு வழி கிடையாது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா, இதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையில் தான் விக்ரம் வந்து இருந்தது. ஆனால் கேட்டுட்டாங்கல்ல, அப்போது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கலனாக்கா சபரிநாதன் மாதிரி அடி வாங்க வேண்டியதுதான். ஸோ அதனால் வந்து ஒத்துக்கிட்டாப்புல. அப்போது எப்ஜே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான், ஒரு மாதிரி காண்டாகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல அவர். அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் ஆதிரை கிட்ட வந்து ஒரு சாரி கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கமருதீன் கிட்ட வந்து ஒரு சாரி கேட்குறாப்புல. கமருதீன், உங்களையும் நான் காலை பிடிச்சி இழுத்துட்டேன், ரொம்ப பெரிய தப்பு, அது என்னவோ தெரியல, நான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாரி கேட்டு, அதுக்கப்புறம் எப்ஜே கிட்ட சாரி கேட்கல, ஆதிரை கிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறம் உள்ளர போயிட்டாப்புல. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக நாட் வெல்லாக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக யானைக்கும் அடி சறுக்கும், அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். இதில் விக்ரம் அவர்களை ரொம்ப நாட்கள்லாம் நல்லா மாதிரி போர்வையெல்லாம் போத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது மக்களே.
வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்வதி ஆரம்ப காலகட்டத்தில் எதுக்காக பேர் வச்சாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ எஃப்ஜே வேறு அகைனஸ்டாக மாறி இருக்கான். ஓகேவா? எஃப்ஜே இன்கேஸ் வந்து இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகி வெளியே போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக விக்ரம் வர்சஸ் எஃப்ஜே அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீக்காக வந்து இருக்கும். அப்படி தான் இருக்க போது நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எஃப்ஜே அவர்கள் உள்ளர இருந்தாக்கா, நான் சொல்கிறது உள்ளர இருந்தால் இப்படி தான் வந்து ஆட்டமே போகும். உள்ளர இல்லைன்னா வேறு மாதிரி போகும். ஓகேவா? ஆனால் தரமான சம்பவம் வந்து இருக்க போது நம்ம அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆல்ரெடி விஜய் டிவியே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டிவாக இறங்கி திவ்யாவையும் விக்ரம் அவர்களையும் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வாரம் முழுக்கவே ப்ரோமோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து விக்ரமுக்கு அகெயின்ஸ்டாக மாறும்போது கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி பேசும்போது அது வந்து விக்ரமுக்கு கரெக்டாக நெகட்டிவாக மாறும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மேபி எஃப்ஜே அவர்களை உள்ளர வைக்கலாம். இல்லை அப்படின்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பலாம். ஸோ ஓகே மக்களே, தலைவர் போட்டியில் இதுதான் வந்து நடந்தது. கமருதீன் தலைவராக இருக்காரு. ஸோ நானும் ஆசைப்பட்டேன் இவர் எப்படி மேனேஜ் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.